பிரிந்த தம்பதிகள், திருமணமாகாத தம்பதிகள், நாகதோஷம், பித்ருதோஷம், புத்திரதோஷம் அப்படின்னு சொல்கிற அத்தனை ஜாதகருக்கும் குரு பலன் வந்துருச்சு. அது என்னென்ன? குடும்பம், வாக்கு, தனம். ஒரு மனுஷனுக்கு இந்த 3 நல்லா இருந்தால் அப்புறம் வேறு என்னங்க வேணும்? ஆகவே குடும்பம் அமையும், வாக்கு நல்லபடியாக அமையும், தொழில் நல்லபடியாக அமையும், திருமணம் நல்ல பிரமாதமாக இருக்கும். ஆகவே பானை பிடித்தவள் பாக்கியசாலி. உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போகிறா, கெட்டி மேளம் கொட்ட போகுது. திருவெண்காடு அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும், புதன் ஸ்தலம், அங்கே குருவாக இருக்கக்கூடியவர், குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது வரப்போகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதன் ஸ்தலத்தில் போயிட்டு புதனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குற பால் வந்து அந்த அபிஷேகம் பண்ண பாலை வந்து எல்லாருக்கும் தானம் பண்ணிவிட்டு, இந்த வருஷம் நான் 100 முறை சொல்கிறேன், நல்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு கேட்டுங்க. இங்கே ஞானக்காரகன் கேதுவோட குரு உச்சம் பெற்ற குரு இருக்கிறது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணும். பணம் வரும், பட்டம் வரும், அதெல்லாம் பணத்தை எடுத்து வீட்டில் வைங்கன்னா நான் சொல்லணுமா? ஆகவே இதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது காசி, கயா, ராமேஸ்வரம் மூதாதையர்களுக்கு பிண்டம் கொடுத்துட்டு வாங்க. 21 தலைமுறைகளுக்கு அங்கே அவங்களுக்கு உணவும் நீரும் இறைவன் கொடுப்பான்.